முதல் சீட்டில் அமைச்சர் ஜெய்சங்கர். இந்தியாவுக்கு வரும் ட்ரம்ப். அசர வைக்கும் நட்பு. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பதற்காக வெள்ளை மாளிகைக்கு பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ வருகை தந்த ட்ரம்பை முன்னாள் அதிபர் ஜோ பைடன் வரவேற்றார். வாஷிங்டனில் நிலவும் கடுமையான குளிர் காரணமாக வெள்ளை மாளிகையின் உள்ளரங்கில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமெரிக்காவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி ராபர்ட் ஜூனியர் ட்ரம்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றது, அதனைத் தொடர்ந்து அவரது அதிரடி அறிவிப்புகள் சர்வதேச அளவில் பல நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதே சமயம் ட்ரம்பின் பதவியேற்பு இந்தியாவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கில் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவுடன் நெருங்கிய மற்ற நட்பு நாடுகளுக்கு கூட 3வது வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இது அமெரிக்கா இந்தியாவுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது. ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்து மோடி எழுதிய கடிதத்தை ஜெய்சங்கர் டொனால்ட் ட்ரம்பிடம் வழங்கினார். மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோருடன் பேசும் புகைப்படங்களையும் ஜெய்சங்கர் பகிர்ந்துள்ளார். ஏற்கனவே கடந்த முறை ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தபோது பிரதமர் மோடியும் அவரும் நெருங்கிய நட்பு பாராட்டினர். இந்தியா வந்த ட்ரம்பை வரவேற்பு அளிக்கும் விதமாக நமஸ்தே ட்ரம்ப் என்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அதே நட்பை இந்தியாவுடன் தொடர ட்ரம்ப் விரும்புவதே இந்த முக்கியத்துவத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. ட்ரம்புக்கு பிரதமர் மோடி ட்விட்டர் மூலமாகவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளின் நன்மைக்காகவும் உலகின் எதிர்காலத்துக்காகவும் இணைந்து பணியாற்றுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையில் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் ட்ரம்ப் இந்தியா வர உள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் மார்ச் மாதத்தில் இளவேநீர் காலம் தொடங்கியவுடன் மோடியை அமெரிக்கா அழைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.